அடுத்ததாக சதாபாளையம் நடனமாட நம் மாணவிகளை அழைக்கிறோம். அற்புதமாக நடனமாடிய சென்ட் மெடனாஸ் மெட்ரிக் பள்ளியின் மாணவி ரேணுபிரியா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக நம் பிரணவாலயம் டான்ஸ் ஆட வருகிறார்கள் நம் பள்ளி மாணவிகள். See
నివ్వాలని నాలో ఆవేదనే నువ్వు ఆదరించేలా నివేదనవ్వాలని దేహమునే కోవెలగా నిన్ను కొలువుంచా భావముతో సేవలు చే
அனைவருக்கும் இனிய 80வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். தாய்மண்ணின் மீது கொண்ட அன்பை வார்த்தைகளால் மட்டும் சொல்ல முடியாது, அதை உணர வேண்டும், அதை வாழ வேண்டும். நம் தேசத்தின் வீரமும் தியாகமும் ஒற்றுமையின் பெருமையும் இசையாய் ஒலிக்க நம் தேசிய உணர்வை நடன அசைவுகளால் வெளிப்படுத்த மாணவர்கள் இதோ தயாராகி உள்ளனர். இந்த மண்ணுக்காக நாங்கள் இன்னுயிரை தியாகம் செய்த அனைத்து சுதந்திர போராட்ட வீரர்களுக்கும் மரியாதை செலுத்தும் விதமாக நம் மாணவர்களின் தேசபக்தி நடனத்தை கைத்தட்டலுடன் வரவேற்போம்.
சிறப்பாக நடனமாடி நம்மை பழைய நினைவிற்கு அழைத்து சென்ற மாணவிகளுக்கு மீண்டும் ஒரு கரகோஷம். ஸ்ரீ நேத்ரா ஃபவுண்டேஷன் மற்றும் ஜீனியஸ் இன்டர்நேஷனல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இணைந்து நடத்தும் கழுகுமலையின் முதல் குழு உலக சாதனை நிகழ்வுக்கு வருகை புரிந்திருக்கும் மதிப்பிற்குரிய சிறப்பு விருந்தினர்கள், கௌரவ விருந்தினர்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள், பங்கேற்பாளர்கள், தன்னார்வலர்கள் மற்றும் அன்பு நண்பர்கள் அனைவரையும் இந்த இனிய நிகழ்விற்கு அன்புடன் வரவேற்கிறோம். A warm welcome is the beginning of every memorable occasion. We are truly honored to have an esteemed chief guest with us today. ஒரு சிறப்பான நிகழ்வின் தொடக்கமே இனிய வரவேற்புதான். இன்றைய இந்த சிறப்புமிக்க நிகழ்வில் நமது மதிப்பிற்குரிய சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொண்டிருப்பது நமக்கு பெருமையாகும். சிறப்பு விருந்தினர்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். உயர் திரு ஆ. சுப்பிரமணியன் மற்றும் திருமதி அருணா சுப்பிரமணியன், தலைவர், துணைத் தலைவர், பேரூராட்சி மன்றம் கழுகுமலை, கயத்தார் மேற்கு ஒன்றிய செயலாளர். அடுத்ததாக திரு டொனாட்டஸ் மற்றும் திருமதி ஸ்ரீ அனுஷா, சென்ட் மெடனாஸ் பள்ளியின் தாளாளர்கள்,
ஜீனியஸ் இன்டர்நேஷனல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் திரு சக்திவேல் அவர்கள், திரு மாரியப்ப செட்டியார் பாரம்பரிய கடலை வியாபார உரிமையாளர் கழுகுமலை, திரு சின்னவேல்ராஜ் மற்றும் ராகவி அவர்கள் RMR ஆயில் பாரம்பரியமாக 4 தலைமுறைகளாக மரச்செக்கு எண்ணெய் தயாரிப்பாளர் மற்றும் சிவகணேஷ் ஸ்ரீ பாலாஜி லேண்ட்ஸ்கேப்பிங் ஓனர், திரு மீனாட்சி சுந்தரம் அமுதா கோல்டு ஓனர் சங்கரன் கோவில், திரு மாரிமுத்து ஜிவி ஆயில் மில் ஓனர். he is one of the parent of St. Madana's Matriculation School. ஸ்ரீ நேத்ரா ஃபவுண்டேஷன் மிஸ்டர் செல்வமுத்துக்குமார் அவர்கள் அண்ட் கழுகுமலை இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் மிஸ்ஸஸ் சுகாதேவி அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம். வந்துட்டாங்க. அவங்க பின்னாடி சாரும் மேமும் வந்துட்டாங்க. இப்போ ஸ்டேஜ் ஏறி வந்துடுவாங்க. 2 நிமிஷம் மட்டும் சீஃப் கெஸ்ட் இருக்குது. ஏதாவது சொல்லி பேசுகிறாங்க. தங்களுடன் சிறந்த உரையாற்றுவதற்காக RMR ஆயில் வெரைட்டிஸ் பண்ணியிருக்கீங்கன்ட்டு. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் எவ்ரி ஒன் அண்ட் தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ இன் திஸ் குட் செஷன். தேங்க்யூ. Thank you, ma'am, for your valuable time and nice speech. ஸ்ரீ நேத்ரா ஃபவுண்டேஷன் நிறுவனத்தின் உரிமையாளர் திரு எஸ் செல்வமுத்துக்குமார் அவர்கள் நமது ஊரில் பிறந்து நமது ஊருக்கே ஒரு பெருமை சேர்க்கும் வகையில் நெருப்பில்லா சமையல் என்ற உலக சாதனை நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ளார். நமது பாரம்பரிய உணவு முறைகளையும் ஆரோக்கியமான சமையல் முறைகளையும் உலகிற்கு எடுத்துக்காட்டும் விதமாக இந்த மாபெரும் முயற்சி நமது ஊரின் பெருமையை உலக அரங்கில் எடுத்து செல்லும் ஒரு சிறப்பான நிகழ்வாகும். இத்தகைய அரிய முயற்சியை முன்னெடுத்து மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து உலக சாதனை படைக்கும் இந்த மகத்தான பணிக்காக திரு செல்வமுத்துக்குமார் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நமது ஊரில் பிறந்தோம், நமது ஊருக்கு பெருமை சேர்ப்போம், நமது சாதனையை உலகறியச் செய்வோம் என்ற உயரிய நோக்கத்துடன் நடைபெறும் இந்த நிகழ்ச்சி இனிதே நடைபெற அனைவரும் வாழ்த்துவோம். நமது விழாவிற்கு வருகை தந்துள்ள திரு ஆ சுப்பிரமணியன், கயத்தார் மேற்கு ஒன்றிய செயலாளர் மற்றும் துணை திருமதி அருணா சுப்பிரமணியன், தலைவர், பேரூராட்சி மன்றம் கழுகுமலை அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். தலைவர் அவர்களை நம்முடன் உரையாட அழைக்கிறோம் மேடைக்கு.
நம்ம இன்விடேஷன்லாம் நான் எடுத்து தான் பண்ணுறேன், பரவாயில்ல. தம்பி வணக்கம் தம்பி. தம்பி அருமை தம்பி அழைப்பதன் பேரில் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதில் மற்ற மகிழ்ச்சி. அதோடு உங்களையெல்லாம் சந்திக்கல எனக்கு ரொம்ப ஒரு சிறப்பாக இருக்கிறது. ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, அது வெற்றி அடையணும். ஒன்று முயற்சிங்கிறது நம்ம செய்யலாம், ஆனால் வெற்றி அடையிறது ஆண்டவன் கையில் இருக்கிறது. ஆனால் அதுக்கு நம்ம முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டிய வாய்ப்புகள் இருக்கும். அந்த வகையில் நீங்கள் அத்தனை பெற்றோர்களும் பிள்ளைகளும் வந்து கலந்துருக்கிறீங்க. எங்களை அதுக்கு சிறப்பு கெஸ்ட்டு அழைப்பாளராக கூப்பிட்ருக்காங்க. இது நான் முழுமையாக பார்க்க வாய்ப்பில்லை. காரணம் இன்றைக்கி சுதந்திர தினம் பார்த்தீங்களா, காலையிலேருந்து ஒரு 4-5 ஸ்கூலுக்கு போயிட்டு முடிச்சுட்டு வர்றதுனால இதனுடைய அருமை தெளிவாக இன்னும் கொஞ்சம் நான் படிச்சுக்கணும்னு வச்சுருக்கேன். எனக்கு கொடுத்துருக்காங்க அழைப்புதல், அதை நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடணும். இருந்தாலும் என்னை வாழ்த்துறைக்கு அனுப்புனால வேறு என்ன சொல்லணும் எனக்கு ஒன்றும் அடப்படலை. அவருடைய முயற்சி, அவர் எடுத்திருக்கக்கூடியது, நீங்கள் அங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேருக்கும் எந்த காரியமாக இருந்தாலும் வெற்றி அடையணும். அது நல்ல காரியமாக இருக்கணும். அதை பயன்பெற்று விட்டவர்கள் மீண்டும் அதை பிடித்து அந்த இடத்துக்கு வரணும், அவ்வளவுதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஆகவே எனக்கு அழைப்பில் கொடுத்த அருமை தம்பி, அவங்க அப்பா என் மேலே நீண்ட நாள் உறவுக்கார், அதோடு அவருடைய சன் என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பார்கள். ஆகவே இன்றைக்கி சுதந்திர தினமாக இருந்தாலும் சொன்னேன் என் அழைப்பில் கொடுக்கும்போதே, அது மாதிரி ஸ்கூல் 4-5 ஸ்கூலுக்கு போக வேண்டியிருக்கும். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா பெற்றோர்கள் இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, கோவப்பட்டுறக்கூடாது, வருத்தப்பட்டுறக்கூடாது, லேட் ஆயிருமேன்னு சொன்னேன். எல்லாம் 1 மணி ஆயிரும், நீங்கள் ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு வாங்கினாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. ஏன்னா எல்லா ஸ்கூல் வரலாம் முடிச்சிட்டேன். கரெக்டாக இப்போ கூப்பிட்டாங்க, நானும் வர்றதுக்கு வாய்ப்பாக இருந்தது. என்னோட உங்கள் அன்பு தலைவரையும் கூப்பிட்டாங்க, நீங்களும் வரணும், உங்கள் வீட்டிலையும் வரணும்னு சொன்னாங்க. அவங்களும் இன்றைக்கி அந்த ஃபங்க்ஷனை பூரா முடிச்சுட்டு உங்களையெல்லாம் சந்தித்து உங்களை வாழ்த்ததுக்கு, இந்த சபையை நிறைவு பண்ணதுக்காக அவங்களையும் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஆகவே இதில் கலந்து கொண்ட அத்தனை பெரியவர்களும் தாய்மார்களும் தம்பிமார்களும் சகோதர சகோதரிகளும் மாணவர்களும் இந்த போட்டியிலே கலந்து கொண்டு அவர் எடுத்திருக்க முயற்சிகளை சிறப்பாக நடக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த என்னோடு இருக்கக்கூடிய மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை பெரிய உள்ளங்களுக்கும், இங்கே கலந்து கொண்ட அத்தனை உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்களை வணக்கத்தை சொல்லி, உங்கள் அன்பு சகோதரங்க முறையில் கழுகுமலை பேரூராட்சி தலைவர் அவர்களும் துணைத் தலைவராக நானும், என்னோடு வந்திருக்க பெரியவர்கள் சகோதரிகள் அவர்கள் அத்தனை பேற்றுக்கும், அதுக்கு மேலாக இந்த நிகழ்ச்சியை வாழ்த்ததுக்கு வந்திருக்கக்கூடிய நீங்கள் அத்தனை பேரும் எல்லாரும் எல்லாம் பற்றி வளமோட சிறப்பாக தங்கு தடுங்க இல்லாமல் எந்த நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும்னு சொல்லி நான் வணங்குற கடவுளை நினைத்து உங்களை வாழ்த்தி வணங்கி அமர்கிறேன். நன்றி, நன்றி, வணக்கம். பொன்னான நேரத்தை எங்களுடன் செலவிட்டமைக்காக தலைவர் அவர்களுக்கு நன்றி கூறி, ஜீனியஸ் இன்டர்நேஷ்னல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் திரு சக்திவேல் சார் அவர்களை நம்ம கூட சில வார்த்தைகளை பகிர்ந்துக்கிறதுக்காக மேடைக்கு அழைக்கிறோம். வெல்கம் சார். ஹலோ எல்லோரும் மதியம் பசிக்குதா? மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. நான் மேலே வரும்போதே பாதியோடு திட்டினீங்க தானே, அவன் கை தட்டாங்க பாருங்கள். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஏன் இத்தனை பேர் ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு உட்காந்துருக்கீங்க காரணம் அப்படின்னா, ஒரு விஷயம் சாதாரணமாக ஒரு விஷயம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நம்ம பண்ணுறது என்னது? உலக சாதனை, வேர்ல்ட் ரெக்கார்ட் அப்படின்னா வந்து சில கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து ஃபஸ்ட்டு இது ஆரம்பித்த நோக்கம் என்ன அப்படின்னா வந்து எல்பிஜியோட கன்சர்வேஷனை பற்றி கொஞ்சம் கம்மி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான் மெயினாக. ஸோ லாஸ்ட் 2 மந்த்ஸுக்கு முன்னாடி நான் நேத்ரா ஃபவுண்டேஷனில் சொல்கிறேன், சும்மா எல்பிஜி கன்சர்வேஷன் ரிலேட்டடாக ஒரு ப்ரோக்ராம் பண்ணலான்னு இருக்கோம். அது வேர்ல்ட் ரெக்கார்டாகவும் இருக்கணும், நிறைய பேர் பார்ட்டிசிபேட்டும் பண்ணணும், ப்ளஸ் வந்து பார்த்திங்க வந்து அந்த கிராமத்தில் எல்லாருக்குமே தெரிஞ்சிடணும் அப்படின்னு தான் சொன்னேன். சொன்ன உடனே ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து இந்த ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க. உங்கள் சார்பாக அவங்களுக்கு பாராட்டுகள் கொடுத்துடலாமா? நீங்கள் செஞ்சு சாப்பாடு நீங்கள் தானே சாப்பிட்டீங்க, நான் கொஞ்சம் தான் டேஸ்ட் பண்ணேன். அப்புறம் என்ன, நல்லா கைத்துட்டுங்க. ரைட், டன். ஸோ இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் 300 பேர் ஆர்கனைஸ் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. இங்கே 150 பேர், விமல் ஸ்கூலில் 150 பேர்,
150 பேருக்கு நான் டேஸ்ட் பண்ணியிருக்கேன். இங்கே பாதி பேர் டேஸ்ட் பண்ணியிருக்கேன், அங்கே பாதி பேர் டேஸ்ட் பண்ணியிருக்கேன். நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க எல்லா பேரண்ட்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக நன்றி சொல்ல வேண்டியது யாருக்குன்னா பேரண்ட்ஸுக்கு தான். ஆமாவா இல்லையா? ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களோட ஷெட்யூலில் லீவ் நேரத்தில், இன்றைக்கி லீவ் தானே ஆக்சுவலாக, லீவ் நேரத்தில் வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, இல்லை வேறு ஏதாவது ஷெட்யூல் போட்டிருப்பீங்க. அதையெல்லாம் தாண்டி ஒரு சோசியல் கன்சர்னுக்காக நீங்கள் எல்லோரும் வந்திருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் நீங்கள் உங்களே பாராட்டிக்கலாம். கண்டிப்பாக உங்களை பாராட்டுறதுக்கும் கை தட்டுறதுக்கு யோசிப்பீங்களா? இல்லை அவ்வளோதான், கை தட்டுறதுக்கே முடியல, என்னை விட்டேன்னா போதும், அவ்வளோதான், அப்படி தான் இருக்கீங்க இல்லையா? டன். ஓகே. ஸோ இப்போது இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்க ஊர் தலைவர் அவர்கள், துணைத் தலைவர், நம்ம ஏற்கனவே இங்கே என்ன பண்ணணும்னு பாதிக்கு புரியல, அவர் இருக்க பிஸியில் அவர் நேரத்தை செலவழித்து இவ்வளோ தூரம் வந்திருக்கார், ரொம்ப நன்றி. ஸோ எங்களுடைய தீம் வந்து இதான் சார், வேற ஒன்றும் இல்லை. எல்பிஜி கன்சர்வேஷனை குறைக்கணும், எல்லாரும் அடுப்பில் சமையல் செய்யணும், ஆரோக்கியமாக வாழணும் முக்கியமாக. அதுக்காக தான் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்தோம். ஆரோக்கியமான வாழ்க்கையை நோக்கி போயிட்டுருக்கோங்கிறதுக்கு இவங்க எல்லோரும் சாட்சி. ஸோ இவங்க எல்லாருமே வந்து நாங்கள் ஆரோக்கியமாக வாழ போகிறோம். அதில் நிறைய பேர் ஓரியோ பிஸ்கட் வேறு கொண்டு வந்தாங்க, அதான் ஏற்றுக்கவே முடியல இப்போ வரைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. நெருப்பில்லா சமையல்னா என்ன, ஃபயர்லெஸ் குக்கிங்னா என்ன? எதுவுமே நெருப்பே இல்லாமல் சமைக்கணும். இங்கே நிறைய பேர், அதில் 2 பேர், ஒருத்தர் ஹைலெஸ்ட் காமெடி என்னென்னா, மேரிகோல்டு பிஸ்கட் 2 பிஸ்கட் நடுவில், மேரிகோல்டு பிஸ்கட் நடுவில் மிக்சரு, வெங்காயம் எல்லாம் போட்டு ஃபயர்லெஸ் குக்கிங் அப்படின்னா சரி ஓகே, வேறு வழியில் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு. அதில் ஓரியோ பிஸ்கட் தான், அந்த ஓரியோ பிஸ்கட்காரன் கிடச்சாலும் ஒரு வழி பண்ணிடலாம் நினைக்கிறேன். யாராக பார்த்தாலும் பேரண்ட்ஸ் எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஓரியோ பிஸ்கட்டில் யாருமே சொல்லாதீங்க. இந்த ப்ரோக்ராமில் இன்னொரு விஷயம் என்னென்னா, 2-3 ஹைலைட் நடந்துச்சு. எல்லாருமே பேரண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து, நிறைய பேரண்ட்ஸ் குழந்தைங்களோட சேர்ந்து பண்ணாங்க. நிறைய குழந்தைங்க வந்து பேரண்ட்ஸ் பண்ணி கொடுத்தது நான் பண்ணேன்னு சொன்னாங்க. கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு, பொய்யாக தான் இருந்தது, பட் ஸ்டில் நல்லா இருந்துச்சு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ப்ரோக்ராமுக்கு ஒரு செஃப்பு, எக்ஸ்க்ளூசிவ் செஃப்பு, அவருக்கு ஏற்கனவே நிறைய பேர் இருக்குது, ஊர் இருக்குது, நல்லா தெரியும். அப்படி இருந்தும் நானும் இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்குவேன் ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் தனியாக இண்டிவிஜுவலாக பண்ணார். செல்வகுமார், செஃப் செல்வகுமார் எங்கே இருக்கார் சார்? ஸ்டேஜுக்கு வாங்க ப்ளீஸ், வாங்க 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 வாங்க. அவருக்கு ஒரு மனம் நிறைந்த பாராட்டுகள், அரங்கம் நிறைந்த பாராட்டுகள் கொடுத்துருங்க அவருக்கு. கேட்கல சத்தமா கேட்கல. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். யாரெல்லாம் அவர் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்க? இல்லை டேஸ்ட் பண்ணி பார்க்கல யாருமே சார்? டேஸ்ட் பண்ணி பார்க்கல யாரும் வந்து? எல்லாருமே வரலையா? சரி ஓகே. ஆமாம், 5 ஸ்டார் ஹோட்டல் செஃப். நீங்கள் அங்கே போனீங்கன்னா ஒரு ஒரு டிஷ்ஷுக்கு 2000 வாங்குவார். இங்கேயே வந்து சாப்பிட்டுக்குவாங்க. அதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி, யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப மனமார்ந்த பாராட்டுகள், நன்றிகள். ஏன்னா நான் ரொம்ப ஈஸியாக இன்னும் பேசிட்டு போயிடலாம். இங்கே இவ்வளோ நேரம் காலையிலேருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி குழந்தைங்களுக்காக செஞ்சுருக்கீங்க. ஆனால் நிறைய பேர், நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் நிறைய பேர் பார்க்கும்போது என்ன ஒரு சந்தோஷமான விஷயம், வெரைட்டி நிறைய செஞ்சுருந்தாங்க. 10, 8, 4, 7. ஆனால் வீட்டில் தான் செய்வீங்களா இல்லை காம்படிஷனுக்காக செய்வீங்களா? நீங்கள் ஃபேமிலியோட செய்வீங்க, நல்லா தெரியும் எனக்கு. ஒட்டுமொத்த ஃபேமிலியும் இந்த ப்ரோக்ராமில் செஞ்சுருக்காங்க நல்லா. அந்த 4 பேர் நான் காமிக்கிறேன் பாருங்கள். யார்? அண்ணி, அப்புறம் அவங்க யாருங்கன்னு கேட்டால் கொழுந்தனார், நாத்தனார், அப்புறம் மாமியாருக்கு மட்டும் ஓர வஞ்சனை பண்ணிட்டாங்க. அதில் நான் உங்களுக்காக குரல் கொடுக்குறேன் மேடம், எப்பயுமே நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. அவங்க அம்மாவுக்கு 10 டிஷ்ஷு, மாமியாருக்கு 2 டிஷ்ஷு. பார்த்துக்கங்க இப்போ மாமியார் மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருக்காங்கன்னு. கேட்டால் எனக்கு தெரியாது சார், அவங்க தான் டிசைட் பண்ணாங்க, ஐ டிடன்ட் டூ எனிதிங்ட்டாங்க. ஸோ ஆனால் இங்கே நிறைய விஷயங்கள் பண்ண இருந்துச்சு. உங்கள் எல்லாருக்கும் இன்றைக்கி நல்லா இருந்துச்சா டே? இன்றைக்கி டே எப்படி நல்லா இருந்துச்சா? இதுதான் ரொம்ப லேட் ஆகுது, ஆனால் வீட்டுக்கு போகணும், அதானே? அது மட்டும் தான் எல்லா மைண்டில் ஓடிட்டுருக்கு. உங்கள் டே எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சுல்ல? என்டர்டெயின் பண்ணிங்களா? தேங்க்யூ ஸோ மச். அதான் விஷயம். இந்த உலக சாதனைலாம் தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து சிரித்த மூஞ்சியாக பார்க்குறது ரொம்ப கஷ்டம். கரெக்டாக? எல்லாரையுமே சிரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். தேங்க்யூ ஸோ மச். இப்போ நம்ம அந்த வேர்ல்டு ரெக்கார்டோட ரெக்கக்னேஷன் வந்து இந்த நம்ம நேத்ரா ஃபவுண்டேஷனுக்கு கொடுத்துடலாம். ப்ளஸ் இந்த இண்டிவிஜுவல் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணார் இல்லையா, அவருக்கு இதோட இன்னொரு உங்களுடைய கரகோஷங்களை மட்டும் கொடுத்துருக்கீங்கன்னா பரவாயில்ல. தேங்க்யூ. அவர்கிட்ட நிறைய டிப்ஸ் கேட்கலாம். இன்றைக்கி யாருக்கெல்லாம் வந்து சமையல் எல்லாம் தெரியாதோ டிப்ஸு கேட்டுக்கலாம். யாராவது கேட்கணும், இப்போ கேட்காதீங்க, வெளியே போகும்போது தனித்தனியாக கேட்டுக்குங்க. நிறைய டிப்ஸ் கையில் வச்சுருக்காரு. எனக்கே சொன்னார் கொஞ்சம் நேரம், அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தார். என் ஒய்ஃப் இருக்குனால நான் தப்பிச்சிட்டேன். ஏன்னா பாதி சமையல் அவங்க செஞ்சிடறாங்க. நம்ம நொட்டை சொல்கிறது மட்டும் தான் வேலை. உப்பு கம்மியாக இருக்கு, அது மட்டும் தான். இப்போ நான் பார்த்தல கொஞ்சம் பேர் டேஸ்ட் பண்ணி பார்த்து சொன்னேன்னா நல்லா இல்லை, அது நல்லா இல்லைன்னு, இதான் நல்லா சொல்லுவேன். ஸோ அதெல்லாம் தாண்டி இங்கே ஒரு எல்லாருமே சேர்ந்து ஒன்றா அசம்பிள் ஆகிங்க. மறுபடியும் தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த ஃப்ரேம் மட்டும் சைட்டேஷன் மட்டும் இப்போ கொடுத்துடலாம். யாரோட? ஓகே.
இப்போ அவருக்கு கூட ஓகே. தலைவர் அவர்களையும் துணைத் தலைவர் எங்கள் என்றும் தலைவர் அவர்களையும் வாங்க மேடம். பலமா நம்ம கூட திருநெல்வேலியிலேருந்து இங்கே வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் செஃப் இண்டிவிஜுவல் ரெக்கார்டு இன்னைக்கு வந்து நம்ம ஸ்கூலுக்கும் நம்ம ஊருக்கும் பெருமை தேடி கொடுத்துருக்காங்க. அது நம்ம ஊருக்கு கிடைச்ச மிகப்பெரிய பெருமை. அவருக்கு மிக பலமாக உங்களுடைய பாராட்டுகள். இன்னைக்கு நம்ம ஊர் 2 ரெக்கார்டு பண்ணிருக்கு, ஒரு குரூப் ரெக்கார்டு, இண்டிவிஜுவல் ரெக்கார்டு, ரெண்டுமே நடந்திருக்கு. இந்த கழுகுமலை மண்ணுக்கு மிகப்பெரிய பெருமை. அது இந்த ஸ்கூலுக்கு அதை விட மிகப்பெரிய பெருமை. அது உங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய பெருமை. மிக பலமாக பலமா அவர் கையில் இன்னைக்கு இண்டிவிஜுவல் வேர்ல்ட் ரெக்கார்டு. இது மாதிரி உங்க ஒவ்வொருத்தருக்குமே கிடைக்கும். அது என்ன வித்தின் வீக்கில் நம்ம ஸ்கூல் மூலமாக கொடுத்துருவாங்க. இன்னைக்கு பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் எல்லாருக்குமே கிடைக்கும், மெடலும் உண்டு. வித்தின் வீக்கில் இதே மாதிரி பார் கோட் போட்டு ஒவ்வொருத்தருக்கும் குரூப் வேர்ல்ட் ரெக்கார்டு ஒவ்வொரு பேர்லையும் உங்க எல்லாருக்கும் வந்துடும். சரிங்களா? இன்னைக்கு தான் நம்ம பண்ணியிருக்கோம். உங்க பேர் உள்ள போய் ஏற்கனவே போயிருந்தாலும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே. அவர் ஏன்னா இப்போ நம்ம சமையல் தெரியாமல் நம்மளாம் அறகுறையாக பேசிட்டு இருந்தோம். நல்லா சமையல் தெரிஞ்சதை பேச சொல்லிடணும்ல. நாங்கள்லாம் அப்படிங்கிறீங்களா? உங்கள் எல்லாரும் வீட்டுக்கிட்ட பேசிக்கோங்க. உங்கள் வீட்டுக்காரர் ஒருத்தர் இருக்கார், அடிமை வச்சிருக்கீங்க வீட்டில், அவர்கிட்ட பேசிக்கோங்க. சார் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் பேசுகிறார். எங்கே சார்? சார் ப்ளீஸ். செல்வகுமார் சார். எல்லோருக்கும் மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கு வருகை தந்திருக்கும் பெரியோர்கள் மற்றும் இந்த நேத்ரா ஃபவுண்டேஷன் சார்ந்தவர்களுக்கும் மற்றும் இந்த பள்ளியின் தாளாளர் மற்றும் பணிபுரியும் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் இங்கு பயிலும் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் மற்றும் பெற்றோர் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தால் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் இந்த விருந்தோம்பல் அப்படிங்கிறத நமக்கு கற்றுக் கொடுத்தது பொய்யாமொழி புலவர், தமிழ் புலவர், நம்மளுடைய திருவள்ளுவர் அவர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நம்மளுடைய உணவினை பற்றியும் உணவு பரிமாறும் முறை பற்றியும் உணவு சமைக்கின்ற முறையை பற்றியும் சங்ககால இலக்கியங்களிலும் தன்னுடைய வள்ளுவரின் குறள்களிலும் நிறைய நம்ம படித்து அறிந்துள்ளோம். நமக்கு யாரும் உணவினை சமைக்கவும் சுவைக்கவும் பரிமாறவும் கற்றுத்தர வேண்டிய அவசியமே நம்முடைய தாய்மார்களுக்கு இல்லை என்பதை நான் பெருமிதத்தோடு கூறிக்கொள்வேன். இன்றைக்கி நம்ம இந்த நிகழ்ச்சி இந்த கழுகுமலையில் நான் பங்கெடுத்துக்கணும் அப்படிங்கிறத நேற்று ஆல்மோஸ்ட் 1 வீக்காக நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். பட் இதற்கான கன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைக்கல. ஆனால் ஃபைனல் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது நேற்றைக்கு முந்தின நாள் மட்டும்தான். உங்களை எல்லாரையும் சந்திக்கணும் அப்படிங்கிற ஆண்டவன் தீர்மானிச்சிருக்கிறான் அப்படிங்கிறது எனக்கு பெருமிதம். ஏன்னா நான் குழந்தைகளையும் இது போல் பெரியவர்களையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்வேன். ஏன்னா நான் பட்டறிந்த கஷ்டங்களையும் நான் பட்ட அனுபவங்களையும் ஷேர் பண்ணுறதில் நான் ரொம்ப பெருமிதம் கொள்வேன். ஏன்னா நான் என்னோடய அப்பா அம்மா, என்னோடய தாத்தா பாட்டி, என்னோடய அண்ணன் தங்கச்சி எல்லாரும் பட்ட கஷ்டங்களையும் பார்த்து என்னோடய ஆசிரியர் பெருந்தகைகள், என்னுடைய குருவாய் நான் தேர்ந்தெடுத்தவங்க எல்லாரும் பட்ட கஷ்டங்களை பார்த்து அறிஞ்சு அதில் உள்ள அனுபவங்களை இன்னைய வரைக்கும் நான் பெற்று இந்த இடத்துல நான் வந்து இருக்கிறேன். அப்படின்னா எல்லா பெருமையும் என்னுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கு தான் சாரும் அப்படிங்கிறதுல நான் பெருமிதம் கொள்கிறேன். அதாவது 2008 அப்துல் கலாம் அவர்களோட
மெடல் இன்னைக்கு இந்த மெடல் வாங்கியிருக்கிற 2008 இது போல் கோல்டு மெடலு 2008 பாம்பேயில் வச்சு இதே வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட் கார்விங் ஆர்ட்டுக்காக நான் வாங்கும்போது அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக நான் வரைக்கும் என்னோடய சர்வீஸ் இந்தியாவுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறதுல நான் உறுதியாக இருக்கிறேன் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல பெருமையாக தெரிவித்துக்கொள்கிறேன். அவரோட ஃபஸ்ட்டு விசிட் ராமேஸ்வரம் பர்சனலைஸ்டு சர்வீஸ் பர்சன் நான் தான் போனேன். அவரோட ஒப்புதலோட நான் போய் அவருக்கு சர்வீஸ் பண்ணேன். அந்த ஆர்ட்டுக்கான இது கொடுக்கும்போது எந்த ஒரு சர்வீசஸுமே உன்னோட சர்வீஸ் இந்தியாவுக்கு மட்டும்தான் இருக்கும், இந்தியர்களுக்கு மட்டும்தான் இருக்கணும், பிற நாட்டவருக்கு இருக்கக்கூடாது. அதாவது பிற நாட்டவர்களுக்கு உன்னோட விருந்தோம்பலை நீ பகிர்ந்துக்கலாம், பட் அதே டயத்தில் நீ வேறு நாடு செல்லக்கூடாது அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக நம்மளோட பகுதியில் உள்ள, அதாவது கழுகுமலை எனக்கு ரொம்ப தூரம், ஒரு 60 கிலோமீட்ரு இங்கேருந்து தஞ்சாவூர் கூட நான் போய் ஃபங்க்ஷனுக்காக, அதாவது நம்மளோட நாலேஜை ஷேர் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தஞ்சாவூர் கூட 2 காலேஜ் போய் நான் பண்ணிட்டு வந்தேன். ஏன் அப்படின்னா நம்ம இன்னைக்கு கற்றலை விட, அதாவது கற்றறிந்த அனுபவங்களை விட பட்டறிந்த அனுபவங்களை நீங்கள் ஷேர் பண்ணும்போது உங்களுடைய குழந்தைகளும் சரி, உங்களுடைய எதிர்கால சந்ததியினரும் சரி, அவங்களுடைய கஷ்டங்கள்லேருந்து விடுபடக்கூடிய ஒரு அனுபவ அறிவை போதிக்கதாக இருக்கும் அப்படிங்கிறத நான் பணிவாக எடுத்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத தெரிகிறேன். யாருனாலும் சரி தான், இங்கே வந்திருக்கிற அத்தனை பேரும் குழந்தைகளாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், எப்போனாலும் சரி தான் நீங்கள் திருநெல்வேலியோ எங்கேயோ வந்தால் சாட்ட சொல்லுங்கள். என்னோடய நம்பருக்கே நீங்கள் கால் பண்ணாலும் சரி தான், உங்களை நான் எந்த அளவுக்கு நல்லபடியாக நான் டேக்கர் பண்ண முடியுமோ, என்னோடய அப்பா அம்மா மாதிரியா, என்னோடய உடன் பிறந்த சகோதர சகோதரி மாதிரியா, என்னோடய தாத்தா பாட்டி மாதிரியா எல்லாரையுமே நல்லபடியாக கவனித்து அனுப்பு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். எப்போ வந்தாலும் சரி தான் திருநெல்வேலி வந்தீங்கன்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். உங்களோட பர்த்டேவாக இருக்கட்டும், உங்களோட வெட்டிங் அனிவர்சரியாக இருக்கட்டும், உங்களுடைய குழந்தைகளோட பர்த்டேயாக இருக்கட்டும், உங்களுடைய நாள் நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் மரக்கன்று நடுவுலாக இருக்கட்டும், என்னை கண்டிப்பாக கூப்பிடுங்க. கண்டிப்பாக வந்து நான் பங்கெடுத்துக்கிடுவேன். ரொம்ப சந்தோஷம். கழுகுமை மக்களை, குழந்தைகளை எல்லாரையும் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. மற்றும் நம்மளுடைய சார் சக்திவேல் சார் அவர்களுக்கும் மற்றும் செல்வம் முத்துக்குமார் சார் அவர்களுக்கும், என்னோடய பேர் செல்வகுமார், அவங்க பேர் செல்வம் முத்துக்குமார், அவ்வளோதான் வித்தியாசம். மேடம் அவர்களுக்கும் மற்றும் கழுகுமலையை சார்ந்த பெரியவர்கள் அனைவருக்கும், எல்லோருடைய பேரை எனக்கு கரெக்டாக தெரியாது, இருந்தாலும் சொல்கிறேன், பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு எல்லோருக்கும் நல்வாழ்வை வழங்க கடவுளை பணித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழர்களுக்குன்னு ஒரு சிறப்பு உண்டு, அதுதான் விருந்தோம்பல்னு சொல்லுவாங்க. திரு செல்வகுமார் ஐயா அவர்கள் அந்த விருந்தோம்பலை பற்றியும் ஆரோக்கியமான உணவு முறை பற்றியும் அழகாக நம்ம கூட பகிர்ந்துட்டதுக்கு நம்ம எல்லாரும் மீண்டும் ஒரு பலத்த கைதட்டல் கொடுத்து அவருக்கு நன்றி தெரிவிப்போம். ஓகே, ஸோ முடிச்சிடறேன். நீங்கள் உங்களோட ஃபீட்பேக் இங்கே மைக்கில் சத்தமாக கேட்குது, முடிடா சீக்கிரம் அப்படிங்கிற மாதிரி. நான் மொடர்னா ஸ்கூலுக்கு ஒரு சிறந்த கைத்தட்டல் கொடுத்துருங்க. ஏன்னா கடைசியில் அவன் சொல்லாமல் விட்டுட்டேன்னு மனசிடக்கூடாது. ஏன்னா மொடர்னா ஸ்கூல் தான் ஃபஸ்ட்டு இந்த இனிஷியேட்டிவ் எடுத்தாங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ மேடம், மொடர்னா ஸ்கூலுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போ இவங்களுக்கு அந்த சைட்டேஷன் கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நேத்ரா ஃபவுண்டேஷன் அண்ட் நேத்ரா ஸ்ரீ கிட்ஸ் அண்ட் கல்ச்சரல் அகாடமி, சாரி. நமது ஊரில் பிறந்து நமது ஊருக்கே ஒரு பெருமை சேர்க்கும் வகையில் நெருப்பில்லா சமையல் என்ற உலக சாதனை நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்திய திரு செல்வமுத்துக்குமார் அவர்களுக்கு ஸ்ரீ நேத்ரா ஸ்ரீ ஃபவுண்டேஷன் நிறுவனத்தின் உரிமையாளர் அவர்களுக்கு வேர்ல்ட் கின்னஸ் அவார்டு வழங்கப்படுகிறது. நமது ஊரில் பிறந்தோம், நமது ஊருக்கு பெருமை சேர்ப்போம், நமது சாதனையை உலகறியச் செய்வோம் என்ற உயரிய நோக்கத்துடன் நடைபெறுகின்ற இந்நிகழ்ச்சிக்கு திரு செல்வமுத்துக்குமார் அவர்கள் வழங்கி எடுத்த அனைத்து முயற்சிக்கும் கிடைக்கும் விருதை அனைவரும் கரகோஷத்துடன் தெரிவிப்போம்.
ஸோ எல்லாருக்குமே பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் இருக்குது. ஸோ அது ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக நம்ம எப்படி சார் கொஞ்சம் லேட் ஆகும் சொல்லிடுறேன். ஸ்கூல் மூலமாக எப்படி மேடம் எல்லோரும் கொடுத்துடலாமா? ஸ்கூல் மூலமாக கொடுக்க சொல்லிடுமா? பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் எல்லோரும் வர சொல்லுவா. எனக்கு 300 பேர் இருப்பாங்களா இப்போ? வந்து நம்ம ஸ்கூலில் கொடுத்துருவோம், மெடலும் கொடுத்துருவோம், நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்து கொடுத்துருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஸ்டேஜில் வாங்குறது எதாவது பிரச்சனை இருக்கா? குரூப்பாக கொடுத்துடலாமா இல்லை கையில் கொடுக்க சொல்லட்டுமா? எல்லாருமே புதுசாக என்னை பார்த்தா என்ன அர்த்தம்? ஒன்று ஆமான்னு சொல்லுங்கள், இல்லை இல்லைன்னு சொல்லுங்கள். ஆமான்னா இப்படி ஆட்டுங்க, இல்லைன்னா இப்படி ஆட்டுங்க. ஸ்டேஜில் கொடுத்துடலாமா? என்னை திட்டக்கூடாது, டைம் ஆகும். பரவாயில்லையா? பார்த்தீங்களா? அப்போ ரைட், ஒவ்வொருத்தராக வாங்க, டீமாக வாங்க, மெடல் போட்டுட்டு பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் கொடுத்துட்றேன். அப்புறம் எல்லாருக்கும் உங்கள் இண்டிவிஜுவல் நம்மள வேர்ல்டு ரெக்கார்ட் சர்டிஃபிகேட் நெக்ஸ்ட் வீக்கில் வந்துடும். அதை நீங்கள் ஸ்கூலில் கலெக்ட் பண்ணிக்கலாம். டீலா? சூப்பர், ரைட். அப்போ வாங்க, டீமாக வாங்க. ரைட்டு. ஸோ அற்புதமான, கண்டிப்பாக அதுதான் எல்லோரும் எதிர்பார்த்தது. ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த ஊரில் வந்து இப்படி ஒரு ஈவெண்ட் வந்து இதோட பெருமையை பற்றி சொல்லணும்ல, இந்த ஈவெண்ட்டை பற்றி நம்ம சொல்லணும்ல. இந்த ஈவெண்ட் வந்து ஆல்ரெடி வந்து நீங்கள் டாப் 10 இந்தியா ஃபயர்லெஸ் குக்கிங் வேர்ல்டு ரெக்கார்ட் ஈவெண்ட். ஃபயர்லெஸ் குக்கிங்கில் காம்படிஷன் எல்லாம் உட்காருங்க, ஒரு நிமிஷம் கூப்பிடுவாங்க, ஒரே ஒரு நிமிஷம். ஃபயர்லெஸ் குக்கிங்கில் காம்படிஷன் நடந்திருக்கு, சரியா? பிராந்திய வைஸா, டிஸ்ட்ரிக்ட் வைஸா, தமிழ்நாடு வைஸா, இந்தியா வைஸா. ஆனால் வேர்ல்டு ரெக்கார்டு நீங்கள் இப்போ சர்ச் பண்ணால் உங்கள் கூகுள் உங்கள் கையில் வரும். கிட்டத்தட்ட 18,000 சொச்சம் பேர் தலைமையில் பி ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு இந்தியா முழுவதும் 26 இடத்துல நடத்தியிருக்காங்க, சரியா? அது 2025, சரிங்களா? 2024 2 நடந்திருக்கு. படையல் சிவகுமார்னு சொல்லிட்டு 1250 பேர் சென்னையில் நடத்தியிருக்காங்க. அதே படையல் சிவகுமார் 2019 300 பேர் வச்சு அதே சென்னையில் நடத்திருக்காங்க. அதே மாதிரி ரைட் டு ஈட் அந்த அமைப்பை சேர்ந்தவங்க மூலமா சேலத்தில் 250 பேர் வச்சு இதே ஃபயர்லெஸ் குக்கிங் வேர்ல்டு ரெக்கார்ட், நோ பாயில் நோ ஆயில், அந்த கான்செப்டில் இந்த குக்கிங் ஈவெண்ட் நடந்திருக்கு. இது வந்து 250 பேர் வச்சு தான். அப்போது இன்னைக்கு நடந்திருக்கிற நம்ம ஈவெண்ட் கழுகுமலை ஊர், கழுகுமலை தமிழ்நாட்டுக்கே பெருமையை சேர்த்துருக்கு. 330 பேர் பார்ட்டிசிபேஷன் பண்ணியிருக்கீங்க. இந்த மடோனா ஸ்கூலில் மட்டும் கிட்டத்தட்ட 180 பேர் பார்ட்டிசிபேஷன் பண்ணியிருக்கீங்க. கிட்டத்தட்ட டோட்டல் 130 பேர் இந்த ஊரில் இன்னைக்கு இந்த நிகழ்வு பண்ணியிருக்கீங்க. இது தமிழ்நாடு லெவலில் 3வது இடத்துல இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் சர்ச் பண்ணால் தெரியும். அதை வந்து சார் தான் இந்த 1 வீக்கில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவார். ஸோ அப்படி ஒரு அற்புதமான ஈவெண்ட்டில் உங்கள் பேர் சரித்திரத்தில் பொறிக்கப்பட்டிருக்கு. அதனால தான் நான் இது சரித்திரம் சொன்னேன். இதுவரைக்கும் நடந்த எல்லா இடமும் 1 கோடி பேர், 50 லட்சம் பேர், 10 லட்சம் பேர் இந்த பூமியில், சரியா? மக்கள் தொகை இருக்கிற பூமியில் இன்னைக்கு வெறும் 30,000 பேர். தலைவருக்கு தான் தெரியும் கரெக்டாக, நான் ஏதாவது தப்பாக சொன்னால் மன்னிச்சுக்கோங்க. வெறும் 30,000 பேர் இருக்கக்கூடிய பேரூராட்சிக்கு தலைவர் எப்படி இந்த ஊருக்கு பெருமை சேர்த்துட்டு இருக்காங்களோ நீங்கள் அடுத்த ஒரு பெருமையை சேர்த்துருக்கீங்க, சரியா? இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளும் இன்னைக்கு தமிழ்நாடை வந்து 3ஆம் இடத்துக்கு மடோனா ஸ்கூலில் நடந்த இந்த நிகழ்வை கொண்டு போயிருக்கீங்க, சரியா? உங்க பேரு, மடோனா ஸ்கூல் பேரு, அடுத்து நடந்த இடம் ஈவெண்ட், இந்த இடத்தோட பேரையும் இந்த ஊரோட பேரையும் பெருமைப்படுத்தின உங்க எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. ஸோ அடுத்தடுத்து வரிசையா நீங்க வந்து என்ன சார் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே 100 வாங்க வாங்க, அப்படியே மேலே வாங்க மேடம். அந்த மெடல் அப்படியே போட்டு அனுப்பிச்சிடுறீங்களா? அப்படி வாங்க வாங்க. ரைட், யாருங்க எல்லாம் அப்படியே வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். ஆமாம் ஆமாம். ஸோ உங்களுக்கு பலத்தை கைதட்டல் கொடுத்துக்கலாமா? கழுகுமலையை பெருமைப்படுத்தி உங்க எல்லாருக்கும் ஒரு பலத்தை கடத்தல் நீங்களே கொடுக்கலாம். பலமா தம்பி? மெடல் கண்டிப்பாக உண்டு, கைதட்டினா தான் உண்டு. கைதட்டுங்க பார்ப்போம். A heartfelt congratulations to our all wonderful students. Today you are not just receiving a medal and certificate, you are receiving a symbol of your dedication, teamwork, achievement. May this remarkable world record be a proud memory that inspire you to receive even a greater heights. Keep shining and keep making us proud. Congratulations, dear students.
Now I request Mrs. Chitra, Principal of St. Madana's Metric Higher Secondary School, to come on the stage to distribute the medals. செயின்ட் மேடனாஸ் மெட்ரிக் பள்ளியின் முதல்வர் திருமதி சித்ரா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வருக வருக என மேடைக்கு அழைக்கிறோம்.
Now it's our privilege and honor to invite the esteemed principal, St. Madonna's Matriculation Higher Secondary School, to the remarkable world record event to grace the stage. Ma'am, your constant support, encouragement and visionary leadership have been the pillars behind the success of this memorable occasion. With great respect and warm regards, we cordially invite our Honorable Principal Ma'am to the stage. Ma'am, we request you to kindly grace the stage and make this holistic occasion even more special. ஸோ இந்த ஈவெண்ட்டில் வந்து நம்ம வந்து கழுகுமலை அரசு பள்ளியை சேர்ந்த 45க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து நம்ம ஸ்ரீநேத்ரா ஃபவுண்டேஷன் அவங்கள வந்து சிறப்பாக அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஸ்பான்சர் பண்ணி அவங்கள உலக சாதனை பண்ண வச்சு தான் நாங்கள் இந்த ஈவெண்ட்டில் மிகப்பெரிய பெருமையாக நாங்கள் வந்து நினைக்கிறோம். அதுக்கு நிறைய நல்லுள்ளங்கள் நமக்கு வந்து ஸ்பான்சர்ஷிப் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமாக நம்ம ஊரை சேர்ந்த ஆர்எம்ஆர் ஆயில், ஜிவி ஆயில், சங்கரங்கோயில் அமுதா கோல்ட் அண்ட் ஜுவல்லர்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா மாரியப்ப செட்டியார் அண்ட் சன்ஸ், கோவில்பட்டி ஸ்ரீ பாலாஜி லேண்ட்ஸ்கேப்பிங்கு, அப்புறம் கோயம்புத்தூரை சேர்ந்த ஸ்ரீ சக்ரா ப்ராப்பர்ட்டிஸ் ஓனர்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா திருமால் ஹவுசிங் கோவில்பட்டி, இந்த மாதிரி நிறைய நல்லுள்ளங்கள் இந்த குழந்தைகளோட பார்ட்டிசிபேஷன்லையும் இந்த ஈவெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததுலையும் மிக முக்கியமாக பங்கு வச்சுருக்காங்க. அதில் இன்றைக்கி நம்ம கூட வந்து சங்கரங்கோயிலை சேர்ந்த அமுதா கோல்டு ஓனர் மிஸ்டர் விநாயக் சுந்தரம் சார் இருக்காங்கிறதுல பெருமைப்பட்டுக்கிறேன். ஜி ஆயில் நம்ம தலைவர் எல்லாத்தையும் தாண்டி ஆரம்பத்திலேருந்து மிகப்பெரிய ஊக்கமும் ஆக்கமும் கொடுத்த நம்ம தலைவர் துணைத் தலைவர் என்னைக்கும் அண்ணன் நம்ம அண்ணன் தான் தலைவர். ஏன்னா அண்ணன் அவர்களுக்கும் அவருடைய துணைவியார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். அவங்க டீம் அண்ணன் டீம் தான் முக்கியம். அண்ணனுக்கு டீமுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த நிகழ்வு இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க காரணமாக இருந்த மொடர்னா ஸ்கூலில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ், அந்த பத்திரிகையாளர்கள் அண்டு வீடியோகிராஃபர்ஸ், லைவ் டிவி ஓனர் என்எம்டிவி மீனாட்சி, அப்புறம் நேத்ராஸ்ரீ கிட்ஸ் அண்ட் கல்ச்சரல் அகாடமி யூடியூப் சேனல்ஸ், சங்கரங்கோயில் ஸ்டார் டிவி லைவ் ரிப்போர்ட்டர்ஸ் அனைவருக்கும் என்ன மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதெல்லாம் தாண்டி இந்த நிகழ்வை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போனது ஒரு 2 சூப்பர் ஸ்டார்ஸ் இருக்காங்க, நம்மகிட்டே இருக்காங்க. அவங்க கோயில்பட்டி சிஸ்டர்ஸ் அண்ட் கழுகுமலை கந்தன். அவங்க தான் வந்து இது வந்து அவங்களும் நமக்கு ஸ்பான்சர் தான் பண்ணாங்க. அவங்க இதுக்காக ₹1 வாங்கல. ஸோ நம்ம ஊரில் பண்ணுறீங்க, நம்ம ஊருக்கு என்னோட பங்கு இருக்கட்டும்னு சொல்லி அவங்களே வாலண்டியர், அவங்களே வீடியோ எடுத்து அவங்க நம்ம கேட்டு கொடுத்துருக்காங்க. அவங்களும் நமக்கு சப்போர்ட் பண்ண அவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு ஹானர் பண்ண போகிறோம். ஸோ அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். இதெல்லாம் காரணம் முத்தாப்பு வந்து நம்ம ஸ்கூலில் இந்த ஒரு இவ்வளோ பெரிய இடத்தையும் கொடுத்து, இவ்வளோ பெரிய ஆடிட்டோரியத்தையும் கொடுத்து, இவ்வளோ ஒரு ஆர்கனைசேஷன் சப்போர்ட்டையும் இவ்வளோ அழகாக நடத்திட்டு இருக்க இந்த ஸ்கூலுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. நன்றி. Behind every successful event, there are people who believe in the vision and support the journey. We sincerely appreciate the valuable contribution of our sponsors. ஒவ்வொரு வெற்றிகரமான நிகழ்வின் பின்னாலும் அதை நம்பி ஆதரிக்கும் பல நல்ல உள்ளங்கள் இருக்கின்றன. இந்த நிகழ்விற்கு தங்களது மதிப்புமிக்க ஆதரவை வழங்கி நமது ஸ்பான்சர்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
Now it's the time to honor all our dignitaries and chief guests on the stage. Put your hands together for the chief guest. Welcome. நமது மதிப்பிற்குரிய சிறப்பு விருந்தினரை கௌரவிக்கும் தருணம். தொடர்ந்து மற்றொரு சிறப்புமிக்க ஆளுமையை கௌரவிப்பதில் நாம் பெருமிதம் கொள்கிறோம். ஆர்எம்ஆர் ஆயில் பாரம்பரியமாக 4 தலைமுறைகளாக மரச்செக்கு எண்ணெய் தயாரிப்பாளர் ஜிவி ஆயில் மில் திரு மாரிமுத்து அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்கிறோம். திருமதி மீனாட்சி சுந்தரம் அவர்கள், அமுதா கோல்டு ஓனர், சங்கரங்கோவில். திரு மாரிமுத்து அவர்கள், ஜிவி ஆயில் மில் ஓனர், one of the parent of St. Medena's Matriculation Higher Secondary School. We are proudly honoring GV Oil Mill owner திரு மாரிமுத்து அவர்கள். உயர் திரு ஆ சுப்பிரமணியன் ஐயா அவர்கள் மற்றும் திருமதி அருணா சுப்பிரமணிய ஐயா அவர்களை கௌரவிக்கும் தருணம். பிரபலமானவர்கள் வருகை தருவதால் மட்டும் விழா சிறப்பிப்பதல்ல, அவர்களின் வருகையால் இந்த விழாவே வரலாறாகிறது. அத்தகைய சிறப்பு மிக்க விருந்தினர்களான கோவில்பட்டி சகோதரிகளையும் கழுகுமலை கந்தன் அவர்களையும் எங்கள் விழா குழு சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். Volunteers are the backbone of every successful event. Their dedication and timeless efforts deserve our appreciation. It's now time to honor our wonderful volunteers with the volunteer awards. Let's appreciate them with a huge round of applause. ஒவ்வொரு வெற்றிகரமான நிகழ்வின் முதுகெலும்பாக இருப்பவர்கள் நமது தன்னார்வலர்கள். அவர்களின் அர்ப்பணிப்பு, உழைப்பு மற்றும் தன்னலமற்ற சேவையை நாம் கண்டிப்பாக பாராட்டியே ஆக வேண்டும். சிறப்புமிக்க ஆளுமைகளை கௌரவிப்பது என்பது அவர்களின் சிறப்பையும்
சேவையையும் மதிக்கும் நமது நன்றியின் வெளிப்பாடாகும். இப்போது சிறப்பு கௌரவ நிகழ்விற்கு அடுத்ததாக சென்ட் மெடனாஸ் மெட்ரிக் பள்ளியின் முதல்வர் திருமதி சித்ரா அவர்களை கௌரவிக்க திரு செல்வமுத்துக்குமார் அவர்களை அழைக்கிறோம். Now our principal ma'am is receiving the Best Supporting School Award from the Netra Sri Academy Foundation. Clap your hands, all of you. இந்த நிகழ்வு இவ்வளவு சிறப்பாக நடக்குது அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களுடைய ஆதரவுனால தான். அவங்க அற்புதமாக நமக்கு ஆதரவு கொடுத்து இங்கே வந்த ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களுக்கும் அவார்டு இருக்கு. நேரமின்மை கருதி அவங்களும் தலைவரும் வெளியே கிளம்பணுங்கிற ஒரு அவசரத்தினால உங்க எல்லார் சார்பாகவும் கோஆர்டினேட்டர் விருது உங்க பிரின்சிபல் மேடத்தையும் மேடம் உங்க முத்து சித்ரா மேடம் கார்த்திக் செல்வி உங்க எல்லார் சார்பாகவும் கொடுக்குறேன். தப்பா நினைக்காங்க, தனிப்பட்ட முறையில் வந்து கொடுக்குறேன் கண்டிப்பா. தலைவர் திருக்கரங்களால், தலைவர் தலைவி திருக்கரங்களால். மேடம் நீங்க பிரின்சிபல் மேடம் அண்ணா நீங்க அப்படி வாங்க. நன்றி 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 சொல்ல வார்த்தைகள் இல்லை. தொடர்ந்து உங்க ஆதரவு எங்களுக்கு அடுத்தடுத்து வேணும். அடுத்து இண்டிவிஜுவல் ரெக்கார்டு அடுத்து பண்ணக்கூடிய ஒவ்வொரு சாதனைகள்லையும் உங்களுடைய பங்களிப்பு இருக்கணுங்கிறத உங்க எல்லார் சார்பாகவும் நான் கேட்டுக்கிறேன். நன்றி 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 மேடம். அடுத்து முத்தாய்ப்பா நம்ம அரசு பள்ளியை சேர்ந்த வாலண்டியர் அழகா நம்மகிட்ட வந்து பார்ட்டிசிபேட் பண்ண ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் தலைவர் திருக்கரங்களால், மேடம் திருக்கரங்களால், பிரின்சிபல் மேடம் திருக்கரங்களால் அவார்டு, சிறப்பு விருந்தினர்கள் திருக்கரங்களால் அவார்டு. ரைட்டு. நம்மளுடைய இன்னைக்கு லைவ் பார்ட்னர் இது எடுங்க, இது பொன்னாடை மேடம். மேடம் நம்மளுடைய லைவ் டிவி பார்ட்னர் என்எம் ஓனர் திரு மீனாட்சி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இன்னைக்கு வந்து முருகனுக்கு அப்புறம் அவர் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு. முருகன் எல்லாருக்கும் அருள் புரியுற மாதிரி ஆண்டவன் அண்ணன் இன்னைக்கு நமக்கு அருள் புரிஞ்சிருக்காரு. உங்க எல்லாரோட ஃபேஸையும் வந்து அற்புதமா ஒவ்வொரு இதையும் இன்னைக்கு எந்த விதமான தடங்களும் இல்லாமல் அற்புதமாக அட்டகாசமாக லைவ் டிவியை செலுத்தி அண்ணன் அவர்களை தலைவர் திருக்கரங்களால் பிரின்சிபல் மேடம் கூட இருந்து. அண்ணனுக்கு எல்லாமே ரெண்டு தானே. அப்புறம் மைக் செட்டு, நம்முடைய மைக் செட்டு பசங்க இருக்கீங்களா? மைக் செட்டு யாரா இருக்கு? அண்ணா மகேஷ்ண்ணே மைக் செட் மகேஷ் அண்ணே. அண்ணா என்ன வரணுமாண்ணா அவங்கள இந்த லைவை வந்து மிக சிறப்பாக கவரேஜ் பண்ண ஸ்டார் டிவி குழுமம் யாராவது ஒருத்தர், ஸ்டார் டிவி குழுமம்
பார்ட்டிசிபேஷன் நிறைய இருக்காங்க. அதோட இதையும் கொடுக்கணும்ல. சந்தோஷம். ரைட்டு. அதான் இன்னைக்கு சிவசக்தி ஐக்கியம் கிடைச்சதே பெருசு. தரிசனம் கிடைச்சா சும்மா விட முடியுமா? அக்கா வாயால ஒரு நல்ல வார்த்தை, 4 வார்த்தை அக்கா பேசுங்க. அதாவது இது வந்து நண்பர்களே, உலக தொலைக்காட்சியில் முதல் முறையா தம்பதி சபையினர் நமக்கு ஒரு ஸ்கூல்ல கிடைச்சிருக்காங்க. அக்கா ஆசீர்வாதத்தையும். அனைவருக்கும் வணக்கம். இந்த கல்லூரி இந்த ஃபங்க்ஷன் நடந்ததே ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். கழுகுமலைக்கு கிடைச்ச பெருமையாகவும், இது நாங்கள் தலைவராக இருக்கும்போது இந்த வாய்ப்பு கிடைச்சது எங்களுக்கு இன்னும் பெருமை. இந்த பள்ளியில் நடக்கிறது இன்னும் அதோட சிறப்பாக நான் நினைக்கிறேன். இன்னும் மேலும் மேலும் வளர்ச்சி அடைய எங்களோட வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி நன்றி தலைவரே. உங்கள் நேரம் கருதி இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை ஒதுக்குனதுக்கு அந்த குழந்தைக்கு மெடலும் சர்டிஃபிகேட் கொடுங்கம்மா. மெடல் பலமா இருக்கிற ஆளுக்கு கொஞ்சம் சத்தமா, கொஞ்சம் பயமா தான் இருக்கும், கஷ்டமா தான் இருக்கும். சாப்பிட்ற நேரம் சாரி சர்டிஃபிகேட். ஸோ இந்த நிகழ்வு இன்னும் மிக அருமையாக நடக்கிறதுக்கு காரணமாக இருந்தது மொடர்னா ஸ்கூல் மட்டும் இல்லை, டீச்சர்ஸ் மட்டும் இல்லை, நம்ம வாலண்டியர்ஸ் குழந்தைகள் ஒவ்வொருத்தரும் அற்புதமாக கோஆர்டினேட் பண்ணி இந்த நிகழ்ச்சியை சிறப்பு பண்ணியிருக்கீங்க. வாலண்டியர்ஸ் எல்லாம் கொஞ்சம் மேலே வந்துருங்க. வாலண்டியர்ஸ் எல்லாருமே குழந்தைகள் அவங்க வர சொல்லுமா. அவங்களுக்கும் ஒரு சின்ன ஷீல்டு இருக்குது. உங்கள் வயசுக்கு இது பெரிய ஷீல்டு நினைக்காதீங்க. இந்த ஷீல்டு உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க. நம்ம ஊரில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளையும், பெரிய பெரிய நிகழ்வுகளையும் நீங்கள் இருந்து வாலண்டியரிங், ஸ்கூல் மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிகழ்வு மட்டும் இல்லை, நிறைய நிகழ்வுகளில் உங்களுடைய வாலண்டியரிங் சேவை வந்து தொடரணுங்கிறதுக்காண்டி ஊக்கமளி மூலமா நம்ம இந்த பாராட்டை தெரிவிக்கிறோம். வாலண்டியர் குழந்தைகள் அனைவரும் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். வாலண்டியர்ஸ் குழந்தைகளா இருக்காங்களா? வாலண்டியர்ஸ் வாங்க 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 மேடம், கொஞ்சம் வழி விட்டுருங்க. வாலண்டியர்ஸுக்கு அவங்க ஷீல்டு இருக்கா? வாலண்டியர் ஷீல்டு தமிழ் அதை எடுத்துருங்க எல்லாரும். சூப்பர். நிகழ்வு பற்றி நமது அமுதா கோல்டு அண்ணன் மீனா சுந்தரம் அண்ணன் சிறப்பு. அதாவது இப்போ இருக்கக்கூடிய இந்த கேஸ் தட்டுப்பாடு பிரச்சனையில் இந்த நெருப்பில்லாத சமையல்ங்கிறது வந்து ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று. இப்போ நான் இதை வந்து எனக்கு பேசுகிற ஐடியா இல்லை. இப்போ அண்ணனை வந்து நான் சொல்கிறேன்னா, நேத்ரா ஃபவுண்டேஷன் நம்ம செல்வாண்ணை வந்து நல்ல ஒரு இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஒரு அருமையான முயற்சி எடுத்து செஞ்சுருக்கிறாப்புல. இதை இன்னும் பல ஊர்களில், அதாவது சங்கரங்கோயில், கோயில்பட்டின்னு எல்லா ஊர்களையும் கொண்டு போய் இந்த நெருப்பில்லாத சமையல்ங்கிறத கொண்டு போய் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழணும், நல்லபடியாக எந்த விதமான கேஸ் தட்டுப்பாடு பிரச்சனையும் சமாளிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றிண்ணே. ரொம்ப நன்றிண்ணா. கண்டிப்பாக நீங்கள் இருக்கும்போது எனக்கு கவலை இல்லைண்ணா. உடனே ஆப்போசிட்டேடா நினைப்பார் அண்ணன். அண்ணனை தான் உயிரை வாங்கிட்டேன். நீங்கள் சொன்னதுனால அதையே நான் வாக்காக செயல்பட இருக்கிறேன். ரைட்டு மேடம். மேடம் நீங்களும் வாலண்டியர்ஸ் வேறு அவ்வளோதான் மேடம். நீங்களும் வேறு டீச்சர்ஸ் இருந்தாங்கன்னாலும் வர சொல்லுங்க. நம்ம டீச்சர்ஸ் எல்லாருமே, நம்ம டீச்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் மேடைக்கு வந்துடலாமா? கீழே இருக்காங்களோ? ஓ சார்.
நன்றி நன்றி. சேவை மனப்பாங்கிறது வந்து ஒரு சர்வீஸ் தான், அது எல்லாருக்கும் ஈஸியாக அமையாது. இந்த குழந்தைகள் தொடர்ந்து அவங்க வாழ்நாள் முழுவதும் இந்த மாதிரி சேவைகளை செய்யணும்னு கேட்டுக்கிறோம். வேற யாரும் மேடம்? மிக சிறப்பாக இன்னைக்கு எந்த ஊர்லேருந்து வந்தாங்க? கோயில்பட்டியிலேருந்து கணேஸ்வரி மேடம் வந்து இன்னைக்கு ஒரு 25 ஷிப்ஸ் சாரி இது ரெசிபி செஞ்சுருந்தாங்க. அவங்கள பாராட்டு விதமாக பிரின்சிபல் மேடம் மேடம் அவர்களுக்கு ஒரு சிறு பாராட்டு. நன்றி மேடம், தொடர்ந்து உங்களுடைய பயணம் சிறக்கணும். உங்களோட பொன்னான நேரத்தை எங்களோட செலவிட்டு இந்த மேடையை அலங்கரிச்சுக்கிட்டு இருக்கிற எங்களது முதல்வர், அருகில் இருக்கும் கணேஸ்வரி மேடம், மற்ற சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் மனமாற பாராட்டுகிறோம். பங்கு பெற்ற அனைத்து போட்டியாளர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் சான்றிதழ்கள் உள்ளது. ஒருவர் பின் ஒருவராக வந்து சான்றிதழை பெற்று செல்லவும்.
நமது திறமையான பங்கேற்பாளர்கள் ஒரு அசாதாரணமான சவாலை ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். அதுதான் தீயில்லா சமையல். நெருப்பை பயன்படுத்தாமல் தங்களது திறமை, படைப்பாற்றல் மற்றும் புதுமையான சிந்தனையின் மூலம் பல்வேறு உணவு வகைகளை உருவாக்கியுள்ளனர். இது வெறும் சமையல் நிகழ்ச்சி மட்டுமல்ல, இது படைப்பாற்றல், குழு முயற்சி, புதுமை மற்றும் விடாமுயற்சியின் கொண்டாட்டம். அனைவருக்கும் மனமார்ந்த பாராட்டுகள். இன்று நாம் ஒரு மகத்தான சாதனை நிகழ்வை நேரில் கண்டுள்ளோம். இந்த வரலாற்று சிறப்புமிக்க தருணத்தை உருவாக்கிய அனைத்து பங்கேற்பாளர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள், தன்னார்வலர்கள் மற்றும் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். Now we have witnessed something truly remarkable. Congratulations to all our participants and everyone who worked behind the scenes to make this achievement possible. An event of this magnitude requires dedication, teamwork, and excellent coordination. We now recognize the person who has played an important role in coordinating this memorable event. இத்தகைய பிரம்மாண்டமான நிகழ்வை வெற்றிகரமாக நடத்துவதற்காக அர்ப்பணிப்பு, குழு முயற்சி மற்றும் சிறந்த ஒருங்கிணைப்பு மிகவும் அவசியம். இந்த நிகழ்வை சிறப்பாக ஒருங்கிணைப்பதில் முக்கிய பங்காற்றிய ஒருங்கிணைப்பாளரை இப்போது கௌரவிக்கிறோம்.
Volunteers are the backbone of every successful event. Their dedication and tireless effort deserve our appreciation. It is now time to honor our wonderful volunteers with the Voluntary Award. Let us appreciate them with a huge round of applause.